அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வல ஆலி முஹம்மதின் வபாரிக் வசல்லிம் அலைஹி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் ஈமான். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு நீண்ட ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் வழங்க வேண்டும் என்று துவா செஞ்சு ஆரம்பிக்கிறேன். ரமதான் மாதத்தின் நோன்பு 26 இன்று. மஹ்ரிப்க்கு பிறகு 27ஆம் இரவா ஆயிடும். அதாவது லைலத்துல் கத்ர் இரவுகளில் ஒன்று. லைலத்துல் கத்ர் இரவு எப்போ? அந்த கடைசி 10 நாட்களில் ஒற்றைப்படை இரவுகளில் வரும். ஒற்றைப்படை இரவுகளை பொறுத்த வரைக்கும் 21, 23, 25 முடிஞ்சு போயாடுச்சு. நம்மக்கிட்ட இப்போ பேலன்ஸ் இருக்கிறது 27 மற்றும் 29. இன்று இரவு 27ஆம் இருக்கிற வகையில் இன்று கூட லைலத்துல் கத்ர் இரவா இருக்கலாம். அதனால நிறைய அமல்களை செய்யுங்க. உங்களால் முடிஞ்ச அளவுக்கு தொழுங்க, ஓதுங்க, குரான் எடுத்து ஓதுங்க, அதிகமாக தௌபாக்களை செய்யுங்க, துவாக்களை ஓதுங்க. சிறப்பான துவாக்களை நான் ஏற்கனவே போட்டிருக்கேன். அந்த துவாக்களை எல்லாம் ஓதி கேளுங்க. இன்ஷா அல்லாஹ் எல்லா நன்மைகளையும் இந்த ஒரு இரவில் நமக்கு கிடைச்சிடும். இந்த ஒரு இரவு நமக்கு கிடைச்சிட்டா போதும். இது லைலத்துல் கத்ர் இரவா இருந்துச்சுன்னா 1000 மாதங்கள் இந்த அமல்களை எல்லாம் நமக்கு செஞ்ச நன்மைகள் கிடைக்கும். அதற்கான கூலிகளையும் அல்லாஹ் நமக்கு தருவான். உங்கள் கஷ்டங்களை, பிரச்சனைகளை எல்லாத்தையும் சொல்லி அழுது கேளுங்க. இன்ஷா அல்லாஹ் எல்லாமே சரியாகும். இன்னைக்கு மஹ்ரிப்க்கு பிறகு ஓதுற மாதிரி ஒரு 2 சூறாக்களை நான் சொல்ல போகிறேன். மிக மிக சிறந்த சூறாக்கள் இவை. இதில் ஃபஸ்ட்டு சொல்கிற சூறாவை ஒரு முறை நீங்கள் பார்த்து புரிஞ்சு ஓதணும். ரெண்டாவது சொல்கிற சூறாவை கொஞ்சம் அதிகமான எண்ணிக்கையில் ஓதிக்கிங்க. ஒரு 100 முறை அந்த மாதிரி ஓதி பிறகு துவா செய்யுங்க. பரக்கத்திற்கான சூறா இது. மிக சிறந்த ஒரு சூறா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிக மிக மகிழ்ச்சியை தந்த சூறா இது. சின்ன சூறா தான். இந்த சூறாவை ஓதி பாருங்க. இன்ஷா அல்லாஹ் நல்ல ஒரு ரிசுக்கில் விஸ்தீர்ணமாகும். உங்கள் பிரச்சனைகள், கஷ்டங்கள், கடன்கள் எல்லாமே தீரும். அவ்வளவு சிறப்பான சூறா. ஃபஸ்ட்டு நான் சொல்ல போகிற சூறா கதிர். சூரா கதிர், அதாவது லைலத்துல் கதிர் இரவை பற்றி அல்லாஹ் குறிப்பிடுகின்ற ஒரு சூறா. அது ஒரே ஒரு முறை மட்டும் நான் அதோட தமிழ் அர்த்தத்தோட ஓதி காமிக்கிறேன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்னா அன்சல்நாஹு ஃபி லைலத்தில் கதிர். நிச்சயமாக நாம் குர்ஆனை கண்ணியமிக்க லைலத்துல் கதிர் என்ற இரவில் இறக்கினோம். வமா அதுராக மா லைலத்துல் கதிர். மேலும் கண்ணியமிக்க இரவு என்னவென்பதை உமக்கு அறிவித்தது எது? லைலத்துல் கத்ர் ஹைரும் மின் அல்ஃபி ஷஹ்ர். கண்ணியமிக்க அந்த இரவு 1000 மாதங்களை விட மிக மேலானதாகும். தனஸ்ஸலுல் மலாயிகத்து வர் ரூஹு ஃபீஹா பிஇஸ்னி ரப்பிஹிம் மின் குல்லி அம்ர். அதில் வானவர்களும் ஆன்மாவும், அதாவது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் தம் இறைவனின் கட்டளையின்படி நடைபெற வேண்டிய சகல காரியங்களுடன் இறங்குகின்றனர். சலாமுன் ஹிய ஹத்தா மத்லஇல் ஃபஜ்ர். சாந்தி நிலவியிருக்கும். அது விடியற்காலை உதயமாகும் வரை இருக்கும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சூறாவில் ரொம்ப தெளிவாக அழகாக சொல்லியிருக்கிறான். இது எவ்வளவு சிறப்பான ஒரு இரவு சொல்லிட்டு. ஏன்னா ஃபஸ்ட்டு 3 லைனில் பாருங்கள், லைலத்துல் கத்ர் லைலத்துல் கத்ர் லைலத்துல் கத்ர் சொல்லிட்டு கண்டினியூஸாக சொல்லியிருக்கிறான். அப்போது அதுலேருந்தே தெரியும் இது எவ்வளவு ஒரு சிறப்பான இரவு சொல்லிட்டு. அல்லாஹ் நினச்சிருந்தா வெறும் ஒரு முறை லைலத்துல் கத்ர் இரவு சொல்லிட்டு அதற்கு பிறகு அந்த இரவு அந்த மாதிரி சொல்லியிருக்கலாம். திரும்ப திரும்ப நமக்கு சொல்ல காரணம் இந்த இரவு அந்த அளவுக்கு ஒரு சிறப்பு இருக்குது, அதை நம்ம புரிஞ்சிக்கணும் என்ற ஒரு அடிப்படையில் தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரிப்பீட்டடாக சொல்லியிருக்கிறான். 3 வசனங்கள் இப்படி தான் போகுது. 1000 மாதங்களை விட சிறப்பான ஒரு இரவு, அந்த இரவை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிங்க சொல்லிட்டு. அடுத்து வரும் 4வது வசனத்தில் தான் சொல்கிறான் இந்த இரவில் என்ன நடக்கும் சொல்லிட்டு. இந்த இரவில் என்ன நடக்கும்னா, வானவர்கள், மலக்குமார்கள் எல்லாம் இறங்குவாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க இறங்குவாங்க. எதற்காக இறங்குறாங்க? அல்லாஹ் சில கட்டளைகளை தருவான். அதாவது நம்முடைய விதிகள் இருக்குது பார்த்தீங்களா, விதி என்பது ஏற்கனவே எழுதப்பட்டு விட்டது. அது தனித்தனியாக ஒரு வருஷமாக பிரித்து கொடுக்கப்படும். இவங்களுக்கு இப்படி இப்படி சொல்லி தனித்தனியாக பிரித்து கொடுக்கப்பட்டு இவங்க மூலமாக அல்லாஹ் இறக்கி வைக்கிறான். அதாவது ஒரு மனிதன் இருக்கிறான், அவனுக்கு இந்த வருஷம் எப்படி இருக்கும், இந்த வருஷம் ஃபுல்லாக எப்படி அவன் இருப்பான், என்னென்ன அசேதிகள் அவனுக்கு இருக்குது, அவனுக்கு இறப்பு இருக்கா, அவனுக்கு பசங்க பிறக்குமா, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கல. அந்த வருஷம் ஃபுல்லாக அவன் லைஃப்பில் என்னெல்லாம் நடக்குமோ அது எல்லாத்தையும் சேர்த்து தான் இறங்குறது விதி. அதே மாதிரி ஒவ்வொரு மனுஷனுக்கும் நிறைய மலக்குமார்கள் இறங்குவாங்க. மலக்குமார்களின் அந்த கூட்டம் எப்படி இருக்குன்னா பயங்கரமாக நெரிசலாக இருக்குமா. இந்த பூமியே நெரிசலாக இருக்குமா. இப்போ நம்ம ரோட்லலாம் பார்க்குறோம், நிறைய வண்டிங்க வரும்போது டிராஃபிக் ஜாமெல்லாம் எப்படி நெரிசலாக இருக்குது. அந்த மாதிரி பூமி மலக்குமார்களின்
வருகையால் நெரிசலாக இருக்குமா. அப்போது அந்த இரவு எப்படி ஒரு பிரைட்டான ஒரு இரவாக இருக்கும் பார்த்துக்கோங்க, எப்படிப்பட்ட ஒரு அருள் மிகுந்த ஒரு இரவாக இருக்கும் பார்த்துக்குங்க. ஏன்னா மலக்குமார்களின் வருகை, முக்கியமாக ஜிப்ரில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வருகை எப்படி இருந்துச்சு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் காலத்தில் தான் இருந்துச்சு. அதற்கு பிறகு அவர்களின் வருகை இந்த பூமிக்கு இருக்குன்னா அது இந்த லைலத்துல் கத்ர் இரவில் தான் இருக்கு. அப்போ அந்த இரவு மிக மிக சிறப்பான ஒரு பாக்கியம் மிகுந்த இரவு. இந்த இரவில் தான் நம்முடைய விதிகள் எல்லாமே இறக்கப்படுகின்றன. அந்த நேரத்தில் அதிகமாக நீங்கள் துவா செய்யுங்க. மெயினாக தௌபாவிற்கான துவாக்கள் செய்யுங்க. இதன் மூலமாக அல்லாஹ் உங்கள் விதிகளை மிக அழகாக மாற்றக்கூடும். ஏன்னா விதியையே மாற்றக்கூடிய ஒரு சக்தி இருக்குன்னா நிச்சயமாக அதை நாம் கேட்குற துவாக்கள் தான். மெயினாக தௌபாவிற்கான துவாக்கள் எந்த அளவுக்கு அதிகமாக அல்லாஹ்விடம் நாம் பாவ மன்னிப்பு கேட்கிறோமோ அதை விட அதிகமாக அல்லாஹ் நம்மை மன்னிப்பான். நம்முடைய பிரச்சனைகளை சோதனைகளை எல்லாமே நீக்கிவிடுவான். முடிஞ்ச அளவுக்கு அதிகமாக திக்ருகள் எடுங்க, துவா எடுங்க. அடுத்து கடைசியாக அந்த இரவு எது வரைக்கும் இருக்கும், ஃபஜ்ர் டைம் வரைக்கும் இருக்கும். அதாவது மஹ்ரிப் ஆரம்பித்து மறுநாள் ஃபஜ்ர் வரைக்கும் இருக்கும். ஃபஜ்ர் வரைக்கும் மலக்குமார்கள் இருப்பாங்க ஃபுல்லாக. இப்போ நம்ம எந்த அளவுக்கு அதிகமாக அல்லாஹ்வை நினைவு கூர்ந்து கொண்டே இருக்கின்றோமோ மலக்குமார்களும் நமக்காக துவா செய்வாங்க. ஏன்னா அல்லாஹ்வின் நினைவு கூறும் இடத்துல தான் மலக்குமார்கள் சுற்றி சுற்றி வருவாங்க. அப்போது இந்த ஒரு இரவில் எவ்வளோ மலக்குமார்கள் இறங்குவாங்க. நிச்சயமாக நம்முடைய வீட்டிலையும் வருகை புரிவாங்க. அப்போது அந்த வீடு எப்படி இருக்கணும், அல்லாஹ்வை அதிகமாக நினைவு கூறும் இல்லமாக அந்த வீடு இருக்கணும். இதன் மூலமாக ஒரு பரக்கத் ஏற்படும். வீட்டில் இருக்கிற முசீபத் பிரச்சனைகள் எல்லாமே நீங்கும். எல்லா பிரச்சனைகளும் இன்ஷா அல்லாஹ் இந்த ஒரு ரமதான் மாதத்தோட முடிவடையும். உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை அல்லாஹ் ஏற்படுத்தி தருவான். உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் அதிகமாக ஓதி துவா செய்யுங்க. இந்த ஒரு சூறாவை நீங்கள் நினைவில் கொள்ளுங்க. ஏன்னா லைலத்துல் கத்ர் இரவை பற்றி அல்லாஹ் கூறுகின்றான். நாம இதை படிக்கணும் சொல்லிட்டு தான் குரானில் இறக்கி இருக்கிறான். இதை நம்ம படிக்காமல் விட்டுட்டா அல்லாஹ்வே அலட்சியப்படுத்தின மாதிரி. அதனால் அவனுடைய வார்த்தைகளை ஒரு முறை நல்லா படித்து பார்த்துக்குங்க. தமிழில் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். தமிழ் மீனிங்கோடு படித்து பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். அடுத்து 2வது சூறா நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த சூறாவை ஒரு 100 முறை ஓதிக்கிங்க. இந்த சூறா மட்டும் நீங்கள் ஓதிக்காதீங்க. ஏற்கனவே லைலத்துல் கத்ர் இரவு துவாலாம் இருக்குல்ல, நான் ஏற்கனவே போட்டிருக்கேன். அந்த துவாக்களை அவசியம் ஓதிட்டு வாங்க. அது எல்லாம் ஓதுனா தான் உங்களுக்கு ஒரு சேர பலன் கிடைக்கும். இந்த ஒரு சூறாவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரிஸ்க் பெருகுவதற்கான ஒரு சூறா. வீட்டில் கடன் பிரச்சனைகள் கஷ்டங்கள் இருக்கும். நம்முடைய சேனல் பார்க்குற நிறைய சகோதர சகோதரிகள் வீட்டில் கடன் இருக்குது, வறுமை இருக்குது, கஷ்டம். நீங்கள் துவா செய்யுங்க, துவா சொல்லுங்க அப்படின்னு கேட்டுட்ருக்கீங்க. உங்களுக்கான சரியான சந்தர்ப்பம் இது. இந்த ஒரு சூறாவை ஓதி சூரா கௌசர் இருக்கு பார்த்தீங்களா, அந்த சூரா தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ரொம்ப ஒரு கவலையோடு இருக்கிற ஒரு சூழ்நிலையில தான் இந்த ஒரு சூரா இறக்கப்பட்டது. இதனை ஓதன உடனே அவங்க முகத்துல அவ்வளவு ஒரு சந்தோஷம். அப்படிப்பட்ட ஒரு நற்செய்தியை அல்லாஹ் தந்தான். இதை நாம ஓதும்போது இன்ஷா அல்லாஹ் நமக்கும் பல நற்செய்திகள் வரும். நம்முடைய கஷ்டங்கள், கடன்கள், பிரச்சனைகள் எல்லாமே தீரும். அறிஞர்கள் இதை ஒரு ரிஸ்கிற்கான சூறான்னு சொல்றாங்க. அதிகமாக ஓதி துவா செய்யும் போது, தொடர்ந்து டெய்லியும் ஓதி துவா செய்யும் போது அந்த வீட்டில் வறுமை இருக்காது சொல்றாங்க. இது போன்ற சிறப்பான இரவுகளை இந்த ஒரு சூறாவையும் ஓதிக்கிங்க. நான் ஒரு முறை உங்களுக்கு ஓதி காமிக்கிறேன். தமிழ்லையும் நான் கொடுத்துருக்கேன். அதை அப்படியே நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கிங்க. ஓதி இன்ஷா அல்லாஹ் துவா செய்யுங்க. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்னா அஅதைனாக்கல் கௌசர் ஃபஸல்லி லிரப்பிக வன்ஹர் இன்ன ஷானியக ஹுவல் அப்தர். நபியே, நிச்சயமாக நாம் உமக்கு கௌசர் என்ற தடாகத்தை கொடுத்திருக்கின்றோம். எனவே இறைவனுக்கு நீர் தொழுது குர்பானியும் கொடுப்பீராக. நிச்சயமாக உம்முடைய பகைவன் எவனோ அவன்தான் சந்ததியற்றவன். சின்ன சூறா, 3 வரிகள் தான் இருக்கு. 3 வசனங்கள் கொண்ட மிக சிறிய ஒரு சூறா. குரானில் இருக்கிற சிறிய சூறா இது. ரொம்பலாம் டைம் எடுக்காது, ஈஸியாக உங்களால் ஓதிட முடியும். 100 முறை என்பது ஒரு 10 நிமிஷம் தான் உங்களுக்கு ஆகும் இதை ஓதுவதற்கு. கொஞ்சம் பொறுமையாக அழகாக ஓதுங்க. ஓதி துவா செய்யுங்க. உங்கள் கடன்கள், பிரச்சனைகள், கஷ்டங்கள், வறுமையை எல்லாமே அல்லாஹ்விடம் முறையிடுங்க. அழுது கேளுங்க, சஜிதால கேளுங்க. இன்ஷா அல்லாஹ் இந்த வருஷத்தில் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வழியை அல்லாஹ் காமிப்பான். எந்த அளவுக்கு நாம் அதிகமாக அல்லாஹ்விடம் நெருங்குகின்றோமோ அதை விட அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை நோக்கி பல மடங்கு அதிகமாக நெருங்கி வருவான். நம்ம கேட்குற எல்லாத்தையும் கொடுப்பான். இது போன்ற சிறப்பான இரவுகளில் அதிகமாக துவாக்களை நீங்கள் ஓதுறீங்க, திக்ருகளை எடுக்கிறீங்க, சிறப்பான சூறாக்களை ஓதி அல்லாஹ்விடம் உதவி தேடுறீங்க. நிச்சயமாக அவன் பார்த்து தானே இருப்பான். மலக்குமார்கள் எல்லாம் பார்ப்பாங்க, அவங்களும் சேர்ந்து துவா செய்வாங்க.
இன்னைக்கு இரவு முழுக்க உங்களால் எந்த அளவுக்கு அதிக அமல்கள் செய்ய முடியுமோ அவ்வளோ அதிகமாக அமல் செய்யுங்க. அவ்வளோதான், இன்னியோட லைலத்துல் கத்ர் இரவு முடிஞ்சு போச்சு, 27 முடிஞ்சிச்சு, நாளைலேருந்து 28 நோன்பு, அந்த அளவுக்கு இல்லை சொல்லிட்டு நீங்கள் கேர்லெஸ்ஸாக விட்டுறாதீங்க. 29வது இரவும் ஒன்று இருக்குது, 27 இல்லைன்னா அதில் கூட இருக்கலாம். 29வது இரவும் இருக்கணும் சொல்லிட்டு அமல்கள் செய்யுங்க, தொடர்ந்து செய்யுங்க அமல்கள். இன்னும் 2-3 நாள் தான் இருக்குது நோன்பு முடியறதுக்கு. எவ்வளவோ அதிகமாக அமல்களை செய்ய முடியுமோ, எவ்வளவோ துவாக்களை கேட்க முடியுமோ அவ்வளவு கேட்டு அல்லாஹ்வின் உதவியை பெற்றுக்கொள்ளுங்க. லைலத்துல் கத்ரை அடையும் பாக்கியத்தினை நம் அனைவருக்கும் அல்லாஹ் தந்தருள்வானாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் தெரிஞ்ச இந்த விஷயத்தை மற்றவங்களுக்கும் எத்தி வைங்க, இதன் மூலம் அவர்களும் பலனடையலாம். இன்ஷா அல்லாஹ். அடுத்த பதிவில் சந்திக்கலாம். ஜஸக்கல்லாஹு கைரன் கசீரா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.